நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில செடிகள் ஆடிப்பட்டத்துக்கு நட்டதே இன்னும் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக தைப்பட்டத்துக்கு வேறு நாம் நட்டிருக்கோம். ஆக எல்லாமா சேர்ந்து தோட்டம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல நாம் பார்த்தோன்னாக்க இங்கே பாருங்கள், மாமரம் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். எவ்வளவு அருமையாக பூத்துருக்கு. ரொம்ப செழிப்பமாக பூத்து நிறைய பூக்கள் விட்டுருக்கு. இன்னும் பிஞ்சுகள் வைக்கல. இது ஆடிப்பட்டத்துக்கு நட்ட தக்காளி செடி. எவ்வளவு தக்காளி பழம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். எல்லாம் பாதி இங்கே பாருங்கள், எல்லாம் குருவி கொத்தி வச்சுருக்கு. இப்போ நம்ம தைப்பட்டத்துக்கு நட்ட வெள்ளரிக்காய் செடியில் பாருங்கள், வெள்ளரிக்காய் வந்துருச்சு. சாம்பார் வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். இது வெள்ளரிக்காய் நல்லபடியாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயே மாதுளை மரம், அதுலேயும் பிஞ்சுகள் இருக்க தான் செய்யுது. ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு செடி. இங்கே இதை பார்த்தீங்கன்னாக்கா தம்பட்டாவரை ஒரே இடத்துல 6-7 காய் இருக்குங்க. அப்படியே கொத்தா இலை மறைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடி. இது இப்போ ஆடிப்பட்டத்துக்கு வச்சது தான் இந்த கத்திரிக்காய் செடி. தைப்பட்டத்துக்கு வச்ச கத்திரிக்காய் செடியை பாருங்கள், இளமம்பாடி முள்ளு கத்திரிக்காய் செடி. எவ்வளவு செழிப்பமாக இலையெல்லாம் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தைப்பட்டத்துக்கு இளமம்பாடி முள்ளு கத்திரிக்காய் செடியில் ஒரு 7 செடி வச்சுருக்கோம். அடுத்து மணப்பாறை கத்திரிக்காய் செடியில் ஒரு 3 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். அதே மாதிரி டேபிள் ஆரஞ்சு இங்கே நல்லா தான் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. கத்திரிக்காய் ஆடிப்பட்டத்துக்கு வச்ச கத்திரிக்காய் செடிகளில் இன்னும் காய் ஓயவே இல்லை. காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா செடியிலையும் காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே டெய்லி காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே கோவக்காய் செடி, முன்னாடியே வச்ச கோவக்காய் செடியில் இங்கே பாருங்கள், காய் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே தெரியும், இலை மறைக்குது. இங்கே பாருங்கள் கோவக்காய். இப்போ அடுத்து 2வதாக இப்போவும் மறுபடியும் இந்த புது செடி, தைப்பட்டத்துக்கு இந்த புது செடியை நட்டிருக்கோம். கோவக்காய் செடி இதுவும் வளர்ந்து இங்கே நெட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 2 வருஷமாக காய்க்காத இருந்த இந்த சாத்துக்குடி செடி இப்போ பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. சாத்துக்குடியை காட்டுற பாருங்கள் எவ்வளோ இப்படி இது மாதிரி நிறையா இருக்குங்க. அடியில் பெரிய காயெல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கெல்லாம் கூட இருக்குது. நிறையா பிஞ்சுகள் விட்டுருக்கு சாத்துக்குடி. இதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு கூண்டு. இந்த கூண்டுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் நெட்டு புடலங்காய் செடி நட்டிருக்கேங்க. இது ஏன் இந்த கூண்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது தாங்க பெருச்சாலிக்கிட்ட இருந்து செடியை காப்பாற்றுறதுக்காக இப்படி வச்சுருக்கிறேன் நான். இப்போ எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, அத்திப்பழ செடியில் எவ்வளோ அத்திக்காய்கள், நிறைய அத்திக்காய்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே வரிசையாக. அதே மாதிரி மல்பெரியிலையும் காய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தைப்பட்டத்துக்கு நட்ட பாவக்காய் செடி ரொம்ப செழிப்பமாக நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து இங்கே பக்கத்தில் பாருங்கள், செண்பகா. இது மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு தொட்டியில் வச்சுருக்கோம். இந்த செண்பகத்தை நர்சரி தொட்டியிலேருந்து இந்த பெரிய தொட்டிக்கு மாற்றியிருக்கோம். இப்போ தான் புதுசாக இங்கே பாருங்கள் துளிர் வருது. இனிமேல் இது பூத்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா காந்தாரி மிளகா செடி. இந்த காந்தாரி மிளகா செடியில் எவ்வளோ மிளகா காய்ச்சிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இது கோழி அவரை. இது பந்தல். கோழி அவரையும் நிறையா காய்க்குது. எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே இருக்க எல்லா செடிகளுமே நல்லா இருக்குது பாருங்கள், பூச்செடிகள். இதை ரோஸ் செடியை கவாத் பண்ணி விட்ருக்கோம். 2 பெரிய ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ் செடி கவாத் பண்ணி விட்ருக்கோம். அடீனியம் நிறையா முட்டு விட்டுருக்கு. இப்போ தான் கருவேப்பிலை துளிர்த்து வருது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய். இது தைப்பட்டத்துக்கு வச்ச வெண்டைக்காய் காய்க்குது. தினம் ஒரு 15 காய்கிட்ட நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை 2 நாள் 3 நாளைக்கு சேர்த்து வச்சு பொரியல் பண்ணுறதா இருந்தால் சேர்த்து வச்சு பொரியல் பண்ணுவோம். சாம்பார் வைக்கிறதா இருந்தால் அன்னைக்கு இப்போ சாம்பாரோ புளிக்குழம்போ ஏதோ நாங்கள் வச்சுக்குவோம். அடுத்து இங்கே பாருங்கள், மிளகாய் செடி அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. தொட்டி மாற்றி வச்ச வாட்டர் ஆப்பிள் செடி புதுசாக நிறையா துளிர்கள் வந்துருச்சு. இதெல்லாம் புதுசாக வந்த துளிர் தான். பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தெரியும். செடியும் நல்லா அடர்த்தியாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், புது துளிர் கூட இருக்குது. செடி ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்கா பதியம் போட்டு வளர்த்த ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ் செடி தான் பதியம் போட்டு வளர்த்தது. நம்ம தொட்டி மாற்றின கரும்பும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள்.
அடுத்து இங்கே மல்லிகைப்பூ, மதுரை மல்லி, இதுவும் மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. தூதுவளை செடி பாருங்கள், இங்கே இருந்து எவ்வளோ உயரத்துக்கு மேலே வரைக்கும் பந்தல் வரைக்கும் தூதுவளை செடி வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது வெள்ளை முள்ளங்கி செடியில் முள்ளங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த தொட்டியில் ஃபுல்லாகவே வெள்ளை முள்ளங்கி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அடியில் பாருங்கள் நிறைய ஒரு 10 முள்ளங்கி கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் வெள்ளை முள்ளங்கி நல்லா வந்திருக்கு. இதுதான் நம்ம நூல்கோல் செடியை நட்டு பெருசாலியை விரட்டுறதுக்கு போட்ட உபாயம். நூல்கோல் செடிகளும் நல்லா உயிரோடு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது ஒரு பெரிய நெய் மிளகா செடி. இந்த நெய் மிளகா செடிக்கு பக்கத்துலேயே சிகப்பு முள்ளங்கியும் இருக்குது, அதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தைப்பட்டத்துக்கு போட்டது தான் நமக்கு இந்த காராமணி, நெட்டு காராமணி அந்த செடி. அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த சௌச்சௌ அந்த செடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது கும்குவாட் ஆரஞ்சு, இதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. கிழங்கு வகைகளை பார்த்தோம்னா கருணக்கிழங்கு செடி 2 வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு கருணக்கிழங்கு செடி, இன்னொரு கருணக்கிழங்கு செடி வெளியில் இருக்குது, நெட்டுக்கு வெளியில் இருக்குது. எங்கேயும் பார்த்தோன்னாக்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது முள்ளங்கி செடி. இது சிகப்பு முள்ளங்கி, இது சிகப்பு முள்ளங்கி கூட வருது பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம். சிகப்பு முள்ளங்கி அடியில் இருக்குது பாருங்கள், சிகப்பு முள்ளங்கி ஒரு வாரத்தில் நல்லா அறுவடை பண்ணிடலாம். எல்லாத்த விட சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இங்கே பாருங்கள், முதல் நெய் மிளகா எங்கள் வீட்டில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிறையா பிஞ்சுகளும் விட்டுக்கிட்டு இருக்குது. இது சக்ஸஸ்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த ஒட்டு கத்திரிக்காயில் விதைக்கி விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள், விதைக்கி விட்டுருக்கோம். இந்த ஆஸ்பராகஸும் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இந்த தக்காளி செடி பாருங்கள், ஆடிப்பட்டத்துக்கு வச்சது இன்னுமே காய்ச்சிக்கிட்டு இருக்குது. நிறைய காய்கள், கொஞ்சம் காய் இல்லை. இந்த ஒரு செடியிலே 16-17 காய் இருக்குது. அப்படி கிழங்கு வகையை பற்றி சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கே 2 சேப்பங்கிழங்கு செடி வச்சுருக்கோம். நல்லா செழிப்புமாக நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு 2 சேப்பங்கிழங்கு செடியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்க இந்த சிகப்பு வெண்டைக்காய் செடி, இந்த சின்ன செடி இங்கே இருக்குது பாருங்கள், சிகப்பு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். வெளியில் ஒரு 4 செடியும், இங்கே ஒரு 3 செடியும், மொத்தம் 7 சிகப்பு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். இந்த கீரை வகைகளும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, பாலக்கு கீரை, அடுத்து வந்துட்டு நமக்கு இந்த வல்லாரைக்கீரை எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒட்டு கத்திரிக்காய் செடியில் முன்னாடியே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து சுண்டக்காய் பூ, ஒரே செடி தான். செடியோட தூரை காட்டுறேன் பாருங்கள், இதான் செடியோட தூர், ஒரே தூர். இதில் 2 செடி. இது வந்து சுண்டக்காய் செடி, இது கத்திரிக்காய் செடி. இலையை தூக்கிக்குவோம். இது கத்திரிக்காய் செடி, இது சுண்டக்காய் செடி. சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் பூவு எக்கச்சக்கமாக பூத்துருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் காய் வந்துடும். கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பூ விட்ருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பூவு, சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் பூவு. அடுத்தது நமக்கு இங்கே பட்டன் ரோஸ் நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பெங்களூர் ரோஸும் நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. நிறையா பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா செடிகளுமே இந்த தைப்பட்டத்துக்கு வச்சதும் சரி, ஆடிப்பட்டத்துக்கு வச்சு இப்பொழுதும் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற செடிகளும் சரி, ரொம்ப அருமையாக பலன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக தோட்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. இந்த ரோஸ் செடிகளும் நிறையா துளிர், இது ரெட் ரோஸ் இன்னும் பூக்கலை, ஆனால் துளிர் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஹாஃப் ஒயிட் ரோஸு, பேபி பிங்க்கு பாருங்கள், நல்லா பூ வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து மா இஞ்சி, இந்த மா இஞ்சியை அறுவடை பண்ணணும். ஆக எல்லாமே நல்லா செழிப்பமாக வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேலும் வரக்கூடிய வெயில் காலத்தில் இந்த செடிகளை காப்பாற்றணும். அதுக்கு தான் மாறி மாறி லிக்விட் உரமும் நம்ம சாலிட் உரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பவுடர் ஃபார்மில். அப்புறம் கம்போஸ்ட்டு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்டு ட்ரீ வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சு, பெரிய மரமாகிடுச்சு. இதுவும்
நெட்டுக்கு மேலே போயிடுச்சு. நிறைய பழங்கள். டெய்லி எங்களுக்கு இதை பறிக்க வேண்டியதான். நாங்களும் சாப்பிடுவோம். தெருவில் எல்லாருக்கும், ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம். ஆக எல்லாமே நல்லா நிறைவாக இருக்குது. இங்கே 3 நெய் மிளகா செடி வச்சுருக்கோம். மொத்தம் 6 நெய் மிளகா செடி வச்சுருக்கோம். இதுவும் ஒரு நெட்டு காராமணி செடி இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட இந்த வீடியோவை பிடிச்சிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.